வணக்கம் சகோதர சகோதரிகளே, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். முதுமை காதல். சுமதி, இப்படி கொஞ்சம் வாமா. முரளிதரன் தன் பேத்தியை பக்கத்தில் அழைத்தார். என்ன தாத்தா, நான் அவசரமா ஸ்விம்மிங் கூட விளையாட கிளம்பிட்டு இருக்கேன். இல்ல, விடுந்ததிலிருந்து உன் பாட்டியை காணோமே, அதான் பாட்டியை எங்கேயாவது பாத்தியான்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன். போங்க தாத்தா, நான் எவ்வளவு அவசரமா பார்பி டால் மீட்டிங்க்கு போய் கொண்டிருக்கேன். நான் பாட்டிய எங்கும் பார்க்கவில்லை. பாய் தாத்தா பட்டுன்னு கூறி பக்கத்து வீடு சீன தோழியை சந்திக்க சென்று விட்டால் 6 வயது சுமதி. முரளிதரன் ஒரு தொழிலதிபர். பெரிய அளவில் இல்லாமல் போனாலும் ஏதோ வசதியில் எந்தவித குறைபாடும் இன்றி வாழும் அளவிற்கு உயர்ந்துள்ளார். தன் ஒரே மகன் சுந்தரத்திடம் தன் தொழில் பொறுப்புகள் அனைத்தும் ஒப்படைத்துவிட்டு தன் மனைவி சீதாவுடன் காலத்தை கழித்து கொண்டிருந்தார். என்ன மாமா, காலையிலேயே அத்தைய தேடுறீங்க? அத்தைய கொஞ்ச நேரம் பார்க்கவில்லை என்றால் உங்களுக்கு காலும் ஓடாது கையும் ஓடாது, அப்படித்தானே மாமா? அங்கு வந்த அவரின் மருமகள் வளர்மதி தன் மாமனாரை பார்த்து புன்முறுவலுடன் கேட்டாள். சிறிது நாணத்துடன், இல்லம்மா, கல்யாணமானதிலிருந்து தினமும் அவள் முகத்தை பார்த்த பிறகுதான் என் நாளை துவங்குவேன். ஆனால் இன்று உன் அத்தையை காலையிலிருந்து காணோம். அதுதான் மனசு கலக்கமடைகிறது. வளர்மதி சிரித்துவிட்டாள். அத்தை அதிகாலையிலேயே எழுந்து கோவிலுக்கு செல்கிறேன் என்று புறப்பட்டார். கோவிலுக்கா? ஏமா, இன்றைக்கு ஏதாவது விசேஷமா? அப்படி ஏதோ எனக்கு தெரியல. சாப்பாடு தயாராகிவிட்டது, நீங்கள் சாப்பிடுகிறீர்களா மாமா? அவரும் ரெடியாகி வந்துடுவார், சேர்ந்தே சாப்பிடலாம். இல்லை வளர்மதி, பரவாயில்லை, நீ முதலில் சாப்பிடு. சுந்தரம் வந்து அப்புறம் கத்துவான். உன் அத்தை முருகன் கோவிலுக்கு தான் போயிருப்பா, நானும் அங்கு போகிறேன் என்று கூறி அவரும் கோவிலுக்கு கிளம்பினார். முரளிதரன் மனைவியை தேடி பரபரப்பாக கோவிலுக்கு செல்வதை கவனித்துக் கொண்டிருந்தாள் வளர்மதி. திருமணமாகி 40 ஆண்டுகள் ஆகியும் இவர்களுக்குள் இன்றும் அந்த அன்பும் பற்றும் சற்றும் குறையாமல் இருப்பது அவளுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. அவள் இந்த வீட்டிற்கு மருமகளாக கால் வைத்த நாளில் இருந்து அவர்களுக்குள் வாக்குவாதம், சண்டை என்று சிறிதும் காணவில்லை. அப்படியே வாக்குவாதம் வந்தாலும் முரளிதரன் தானே வழியே வந்து மன்னிப்பு கேட்பார். மன்னிப்பு கேட்ட மறுவினாடி அவர் மனைவியின் முகத்தில் மலரும் புன்னகையை கண்டு அவர் மனம் குளிரும். வளர்மதி பெருமூச்சு விட்டாள். எனக்கும் கல்யாணமாகி முழுதாக 10 ஆண்டுகள் கூட முடியல. அதற்குள் எத்தனை சண்டை! இவர் என்னிடம் எப்போதாவது மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா? இல்லவே இல்லை. அது ஒரு கௌரவ குறைச்சலா எண்ணுகிறார். அவர் அப்பாவுக்கு இல்லாத கௌரவம் இவருக்கு மட்டும் எங்கிருந்து வந்ததோ? வளர்மதி, உரிமினான் சுந்தரம். வந்துட்டேங்க என்றபடி கணவனை நோக்கினாள். என்ன வளர்மதி, எனக்கு மீட்டிங்க்கு மணி ஆச்சு, பசிக்குது. மன்னிச்சிருங்க, உட்காருங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என கூறிக்கொண்டே சமையல் அறையினுள் நுழைந்தாள். ஆமாம், அப்பா எங்கே? அப்பாவும் அம்மாவும் சாப்பிட்டாங்களா? சுமதி எங்கே? மாமா அத்தைய தேடிக்கிட்டு கோவிலுக்கு இப்போதான் கிளம்பினாங்க. 2 பேருமே சாப்பிடல. சுமதி சாப்பிட்டு பக்கத்து வீட்டுக்கு விளையாட போயிருக்கா. சரி, நீங்கள் முதலில் சாப்பிடுங்க என்று சொல்லிக்கொண்டு உணவு பரிமாற தொடங்கினாள். அப்பா எப்போதும் இப்படித்தான். அம்மா இல்லை என்றால் எதுவுமே ஓடாது. இந்த காலத்திலும் அப்படி என்னதான் லவ்வோ? பார்க்கவும் கேட்கவும் எனக்கே சங்கோஜமா இருக்கிறது, சலித்து கொண்டான் சுந்தரம். அப்படியெல்லாம் நீங்கள் உங்க அப்பா அம்மாவை பார்த்து சொல்லலாமா? காதல், பாசம், அன்பு என்றும் கூடுமே தவிர வயதானால் குறையவே குறையாதுங்க. முக அழகு கரைந்தாலும் அக அழகு என்றும் கரையாமல் இருக்கும். கணவனை வழியனுப்பி விட்ட பிறகு தானும் சாப்பிட உட்கார்ந்தாள். அந்த கணம் தன் மாமாவின் குரல் கேட்டது. வாசலுக்கு சென்றால் முரளிதரனும் சீதாவும் சிரித்து கொண்டே உள்ளே வந்தார்கள். என்ன அத்தை, விடிந்ததும் நீங்கள் கிளம்பிட்டீங்க? பாவம், மாமாவும் சாப்பிடாமல் உங்களை தேடி போனாங்க. முதலில் வாங்க சாப்பிடலாம், அன்பாக கடிந்து கொண்டாள் வளர்மதி. எல்லோரும் காலை உணவு சாப்பிட அமர்ந்தனர். சுந்தரம் கிளம்பிட்டானாமா? ஆமாமா, ஏதோ மீட்டிங்காம், சீக்கிரமே கிளம்பிட்டார். சுமதியும் சாப்பிட்டா. சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது வளர்மதி கேட்டாள், இன்றைக்கு என்ன விஷயம் அத்தை? காலையிலேயே முருகன் கோவிலுக்கு கிளம்பிட்டீங்க?
மாமா நீங்கள் காணாமல் ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. முரளிதரனின் திசையை நோக்கி புன்முறுவலுடன் கேட்டார். சீதாவின் கண்களில் லேசாக நீர் பெருகியது. அது ஒன்றும் இல்லம்மா, உங்க மாமாவுக்கு போன மாதம் மாரடைப்பு வந்து சிகிச்சைக்கு போனார் அல்லவா? அவர் நல்லபடியா வந்து சேர்ந்தால் அந்த முருகனுக்கு பாலபிஷேகம் செய்வேன்னு வேண்டிக்கிட்டேன். அதை பற்றி ஐயரிடம் பேசத்தான் காலையிலேயே கிளம்பி விட்டேன். முரளிதரன் தன் மனைவியின் கையை பற்றி கொண்டார். அங்கு சில நிமிடங்களுக்கு மௌனம் நிலவியது. அன்றிரவு வளர்மதி தன் கணவரிடம் அன்று காலையில் நடந்ததை கூறினாள். உங்களுக்கு தெரியுமாங்க, இந்த வயதிலும் மிகவும் அந்யோன்யமாக பழகும் தம்பதிகளை பார்க்கவே ரொம்ப அரிது. என்னையும் தான் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. பண்ணின 2வது வருஷமே நமக்குள் எத்தனை சண்டைகள், வாக்குவாதங்கள். ஏன் என் அம்மா வீட்டிற்கு தான் எத்தனை முறை கோச்சுக்கிட்டு கிளம்பியிருப்பேன். உண்மையில் ரொம்ப பெருமையாகவும் பொறாமையாகவும் இருக்குங்க. என்னங்க, உங்களைத்தான். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், காதல் விழாத மாதிரி படுத்துக்கிட்டு கிடக்குறீங்களே. அம்மா வளர்மதி, எனக்கு நல்ல களைப்பா இருக்கு. உன் மாமா அத்தை புராணத்தை நீ நாளைக்கு சொல்லு. இப்போ என்ன கொஞ்சம் தூங்க விடுறியா? கோபத்துடன் சீறிக்கொண்டு படுக்கையில் புரண்டு படுத்தான். வளர்மதிக்கு எரிச்சல் வந்தது. ச, இவர் அவர்களுக்கு பிறந்தவர் தானா? மாமாவிடம் உள்ள எந்த குணநலன்களும் இவரிடம் சிறிதும் இல்லை. இவரை காதலித்து கல்யாணம் செய்ததற்கு பதிலா ஒரு கள்ள காதலிச்சிருக்கலாம். முணுமுணுத்தாள். என்னடி தூங்காமல் முணுமுணுக்கிற? நாளைக்கு நம்ம சுமதியாவது அவங்க தாத்தா மாதிரி உள்ள ஒருவனை காதலிச்சா நான் சந்தோஷம் படுவேன்னு சொன்னேன். அதை அவள் காதலிக்கும் வயது அடையும் போது பார்த்துக்கலாம். இப்போ தூங்கு, நாளைக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு. நீங்களும் உங்கள் மீட்டிங்கும் முனகியபடி கண்களை மூடினாள். அன்றிலிருந்து வளர்மதி தன் மாமனாரையும் மாமியாரையும் இன்னும் நன்கு கூர்ந்து கவனித்து வந்தாள். அவர்களை பார்க்கையில் அவளுக்கு சில சமயம் வேடிக்கையாகவும் இருக்கும். குழந்தைகள் போல உலகத்தை மறந்து நடப்பார்கள். அவளின் கணவன் தான் இதை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் இல்லை, எப்போதும் எரிந்து விழுந்தே கொண்டிருப்பான். வளர்மதிக்கே சில சமயம் சுந்தரம் அவனின் பெற்றோரிடம் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்தால் கோபம் வரும். சீதா தான் அவளிடம் அவனை பற்றி நீ ஏமா கவலைப்படுற? அவனை பொறுத்தவரையில் காதல் என்பது ஒரு குறிப்பிட்ட வயது வரைதான். குறுகிய மனப்பான்மை கொண்டுள்ளவன். அவனுக்கும் வயதாகும் அல்லவா? அப்போது புரிந்து கொள்வான் காதலுக்கும் அன்பிற்கும் வயது கிடையாது என்று. அதுவரை நீதான்மா பொறுமையா போகணும். இப்படி இருக்கையில் ஒரு நாள் மதிய வேளையில் தொலைபேசி மணி ஒலித்தது. வளர்மதி தொலைபேசியை எடுத்தாள். ஹலோ ஹலோ, இது முரளிதரனின் வீடுதானே? ஆமாம், நான் அவர் மருமகள் தான் பேசுகிறேன். முரளிதரனுக்கு திடீர் மாரடைப்பு வந்துதான் தோக் சிங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். நான் அவருடைய நண்பர் திலீப் பேசுகிறேன். நீங்கள் உடனடியாக கிளம்பி வாங்க. வார்டு நம்பர் 52. வளர்மதிக்கு பதற்றமாக இருந்தது. உடனே சுந்தரத்திற்கு போன் பண்ணி தகவல் சொன்னாள். சீதாவை அழைத்து கொண்டு அவளும் மருத்துவமனைக்கு புறப்பட்டாள். போகும் வழியில் அத்தையை அப்பப்போ பார்த்தாள். செய்தி கேட்டதிலிருந்து கல் மாதிரி இருந்தவர்தான் கண்ணில் ஒரு சொட்டு நீர் கூட தெரியவில்லை. இடிந்து போன சிலையாக மாறிவிட்டார். வளர்மதிக்கு மனதில் கலவரமாக இருந்தது. மாமா எப்படி இருக்கிறாரோ? அத்தையால் தாங்க முடியுமா? அவள் கண்ணில் நீர் பெருகியது. மருத்துவமனையை அடைந்ததும் வார்டுக்கு சென்றார்கள். அங்கு சுந்தரமும் திலீப்பும் பேசிக் கொண்டிருந்தனர். திலீப் ரொம்ப சீரியஸாக இருந்தது என்றும் அவரை தீவிர சிகிச்சை அளிக்கும் பிரிவிற்கு அழைத்து சென்று விட்டார்கள் என்றும் கூறினார். எல்லோரும் அங்கு விரைந்து சென்று பார்த்தார்கள். அங்கே பல கருவிகளுக்கு இடையில் லேசாக மூச்சு விட்டு கொண்டிருந்தார் முரளிதரன். சீதா அந்த ஜன்னல் வழியாகவே தன் கணவரை பார்த்து கொண்டிருந்தார். வளர்மதி தன் அத்தைக்கு துணையாக பக்கத்தில் நின்றாள். சுந்தரம் மருத்துவரிடம் விலாவரியா தன் தந்தையின் உடல் நலத்தை பற்றி கேட்டு கொண்டிருந்தான். பிறகு தன் மனைவியை பார்த்து வருத்தத்துடன் தலை அசைத்தான். வளர்மதிக்கு துக்கம் தாங்கவில்லை. இவளுக்கே இப்படி என்றால் அத்தை இன்னும் அந்த ஜன்னல் வழியாக வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அம்மாவிடம் சொல்ல சென்றான் சுந்தரம். வேண்டாம் என அடையாளமாக அவனின் கையை பிடித்து கொண்டாள் வளர்மதி. அன்று சாயங்காலமே முரளிதரன் மீண்டும் வார்டுக்கு மாற்றப்பட்டார். ஆனால் அவர் இன்னும் விழித்து கொள்ளவில்லை.
சுயநினைவு எப்போது வரும் என்று மருத்துவருக்கே தெரியவில்லை. வளர்மதி வீட்டிற்கு கிளம்ப தயாரானாள். சுமதியை வேறு பக்கத்து வீட்டாரிடம் ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறாள். இனி அவர்களால் ஏதும் செய்ய முடியாது. அவள் தனது அத்தையையும் அழைத்தாள். சீதா, இல்ல வளர்மதி, நான் இங்கேயே அவருடன் இருக்க போகிறேன். அவர் விழித்து கொண்டால் என் முகத்தை தான் பார்க்க விரும்புவார். நீங்கள் கிளம்புங்க, சுமதி தனியா இருப்பா. மனது கேளாமல் அவர்கள் விடை பெற்று கொண்டனர். இருந்தாலும் வளர்மதியின் நெஞ்சம் ஏனோ கனத்தது. அவர்களுக்கு இப்படியா நடக்க வேண்டும்? மாமா கண்டிப்பா நல்லபடியா குணமடைய வேண்டும். அன்றிரவு தூங்கும் முன் அவள் தன் அத்தைக்கு தொலைபேசி மூலம் அழைத்தாள். அத்தை, மாமாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? நீங்கள் சாப்பிட்டீங்களா? அவர் அப்படியேதாமா இருக்கிறார். நான் இன்னும் சாப்பிடல, பசிக்கல. நீ சாப்பிட்டியாமா? சுமதியும் சுந்தரமும் தூங்கிட்டாங்களா? ஆமாம் அத்தை, நான் வேணும்னா ஏதாவது சாப்பிட கொண்டு வரவா? வேண்டாமா, மணி ஆச்சு. நீ தூங்கு. பாவம் சுந்தரத்திற்கு தான் இது அனாவசிய அலைச்சல். ஏன் அத்தை அப்படி பேசுறீங்க? மாமா சீக்கிரம் நல்லபடியா வீடு திரும்ப வேண்டும். திரும்புவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. ரொம்ப நன்றிமா. வீட்டிற்கு வந்த மருமகளாக இருந்தாலும் பெற்ற மகனை விட எங்களிடம் அதிக அன்பும் பாசமும் காட்டுற. இதுக்கு ஈடா நான் என்ன செய்ய போறேனோ? தீர்க்காயுசா இருக்கணுமா நீ உன் கணவருடன். என்ன அத்தை இப்படி பேசுறீங்க? நீங்களும் தான் எங்களுடன் இன்னும் பல வருடங்கள் இருக்க போறீங்க. சரி அத்தை, நீங்க போய் தூங்குங்க. ஏதாச்சும் ஒண்ணுனா உடனே அழையுங்கள். தொலைபேசி தொடர்பு துண்டிக்கப்பட்டது. வளர்மதி மனதில் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று உள்ளுணர்வு எச்சரித்தது. அதிகாலை 4 மணிக்கு தொலைபேசி மணி அழைத்தது. வளர்மதி தூக்க கலக்கத்தில் போனாள். ஹலோ, நான் டாக்டர் விவேக் பேசுறேன். உங்கள் அப்பா தானே? திரு முரளிதரன், இருதய நோயாளி. என்ன டாக்டர் ஆச்சு? என் மாமாவுக்கு பதற்றத்துடன் கேட்டாள். ஐ ஆம் சாரி டு சே, அவர் இறந்து விட்டார். வளர்மதிக்கு அழுகை வந்தது. டாக்டர் தொடர்ந்தார். இன்னொரு செய்தி, உங்கள் அத்தையும் இறந்து விட்டார். அவர் கணவன் பிரிந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் இறந்து விட்டார். ஐ எம் வெரி சாரி. நாளைக்கே நீங்கள் பிணங்களை எடுத்துக் கொள்ளலாம். தொண்டையை அடைக்க கண்ணீருடன் நன்றி டாக்டர் என்றாள். உடனே சுந்தரத்தை எழுப்பி மருத்துவமனைக்கு விரைந்தனர். வழியில் வளர்மதி அத்தை அவளிடம் கூறிய கடைசி வார்த்தைகள் தான் நினைவுக்கு வந்தன. சிலருக்கு மரணம் வருவது அவர்களின் உள்ளுணர்வுக்கு தெரியும் என்பார்கள். அதுபோலவே அத்தைக்கும் தெரிந்ததோ? அதனால்தான் என்றும் இல்லாமல் திடீரென்று என்னை அப்படி வாழ்த்தினாரா? ஏன் அத்தை, கணவன் இல்லாத உலகத்தில் எனக்கென்ன வேலைன்னு நீங்களும் சென்று விட்டீர்களா? கன்னங்களில் நீர்த்துளிகள் அருவியாக கொட்டின. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி.